சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பும் பக்தர்கள் ஆபத்து குறித்து தெரியாமல் கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் நீராடினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கள நிலவரங்களை காணலாம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வலுவிழந்திருக்கும் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. இதன் தாக்கம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இருந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, 2 போன்ற அணைகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அதே போன்று திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்படாத நிலையில் தற்பொழுது அந்த மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருப்பதால் கடந்த 2 தினங்களாக அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சபரிமலை சீசன் தற்பொழுது துவங்கியிருப்பதால் ஏராளமான சபரிமலை பக்தர்கள் இங்கு நீராடி வருகின்றனர். அருவி பகுதியிலும் சரி, அதே போன்று அருவியின் வெளிப்பகுதியில் பாய்ந்து செல்லும் அந்த கோதை ஆற்றிலும் நீராடி வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. அருவி பகுதியை பொறுத்த அளவிலும் சரிதான், அதே போன்று இந்த கோதை ஆற்றிலும் தற்பொழுது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில்தான் அந்த பக்தர்கள் நீராடும் காட்சியை பார்க்க முடிகிறது. வெளி ஊரிலிருந்து வரும் பக்தர்களுக்கு இங்கு என்ன நிகழ்கின்றது என சரியாக தெரியாத நிலையில் அவர்கள் ஆபத்தான பகுதியில் சென்று குளிக்கும் அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு சில பக்தர்கள் இணைகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சாமி வணக்கம், நீங்கள் எந்த இடத்துல இருந்து வாரீங்க? திருப்பரப்பு அருவியில் எந்த மாதிரி வசதி என்பது பண்ணியிருக்காங்க? பாத்ரூம் வசதி இல்லை, அங்கே வண்டி போக்குவரத்து வசதி இல்லை. வசதி அதான், பாத்ரூம் வசதி இல்லை, பஸ்ஸு நிற்கிறதுக்கு இடம் பிரச்சனை இல்லை, கீழே இறங்க செய்ய கொஞ்சம் வசதி இல்லை. தொடர்ச்சியாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் அடிப்படை வசதி என்பது போதுமானதாக இல்லை என ஐயப்ப பக்தர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி அவர்கள் வெளி ஊரில் இருந்து வரும் அவர்களுக்கு ஆபத்தான பகுதி எது என்று தெரியாமலே தற்பொழுது குளிக்கும் காட்சியும் பார்த்தோம். எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போன்று இங்கு ஆபத்தான பகுதியில் வரும் அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சரியான அறிவுரை கூறி அவர்கள் அருவி பகுதியில் பாதுகாப்பாக குளிக்க வைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.